சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சிந்தாமணி கிட்ட இந்த பணத்தை கொடுத்துருவாங்களா, அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ்கார்ட்ட ஃபோன் பண்ணி இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரும் சரிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ரோஹிணி கிட்ட வந்து அந்த ஃபைனான்ஸ்கார்ட்ட நான் பேசிட்டேன், இப்போ அவர் வந்து வாபஸ் வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா ஸ்டேஷனில் வந்து ஃபைனான்ஸ்கார் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, நான் கேஸை வந்து வாபஸ் வாங்குறேன்னா அதுக்கு ஒரே காரணம் ரோஹிணி தான், உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஊசி பேத்தி விட்டு போயிடுவார். மனோஜ் வெளியே வந்ததுக்கப்புறமா ரோஹிணிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இவன் ஒரேடியாக சாஞ்சிட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு முத்துமீனை 2 பேருமே பார்த்துட்டே இருப்பாங்க. அவன் வந்து ரொம்ப கண்டிஷனான ஆளை, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காலில் விழாத குறையாக கெஞ்சினேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு 10 லட்சம் கேட்டான், ஆனால் நான் ஒரு 5 லட்சம் தான் கொடுத்தேன் கடனை உடனே வாங்கி. நீ வெளியே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது, இவ்வளோ நல்லவளாக இருக்காள் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா முத்துமீனா 2 பேருமே கூட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா விஜயா வந்து ஆரத்தி எடுத்து வெல்கம் பண்ணுவாங்க. உள்ளே வந்த உடனே அண்ணாமலை கிட்ட வந்து சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்வார் மனோஜ். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒவ்வொருத்தரை பற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்ன உடனே அந்த ரோஹிணியாவும் வாயால் பேரை சொல்லி கூப்பிடாதடா, அவகிட்ட எவ்வளோ பணம் வாங்கினியோ அதை ரிட்டன் கொடுக்க பாரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.